சென்னை பல்லாவரத்தில் வங்கிப் பணம் 25 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இந்த வங்கிப் பணம் கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்கள் பயன்படுத்தின காரை காவல்துறையினர் எந்த பகுதியில் கண்டுபிடிச்சாங்க? வங்கி பணம் 25 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய கார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கார் தற்போது சாஸ்திரி நகர் காவல் நிலையத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பொலிச்சலூர் பகுதியில் இந்த கார் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலையில் இந்த கார் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரசாந்த் குமார் என்பவரது வீட்டு அருகே இந்த கார் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கார் உரிமையாளரும் பிரசாந்த் குமார் தான். அவரிடம் தற்போது காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேரும் இந்த காரை பயன்படுத்தியிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக கொள்ளையில் ஈடுபடும் போது அந்த 4 பேரும் இருசக்கர வாகனத்தில் பல்லாவரம் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு பல்லாவரம் சிக்னலில் இருந்து பொலிச்சலூர் பகுதிக்கு பணத்தை இந்த காரில் மாற்றி சென்று அதன் மூலமாக தப்பித்திருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்டமாக இந்த கொள்ளையர்கள் பயன்படுத்தி இந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காரின் உரிமையாளரான பிரசாந்த் குமாரிடம் தற்போது காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் கொள்ளை வழக்கு தொடர்பாக 7 பேரிடம் தற்போது சாஸ்திரி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ராஜேஷ், லோகேஷ் உள்பட 4 பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது முதல் கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை பணத்தை அவர்கள் எங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ராஜேஷின் சொந்த ஊர் திருச்சி என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் கொள்ளையர்கள் சென்னையில் தான் பதுங்கி இருக்கிறார்கள் என்று காவல்துறை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் சென்னையில் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறை எடுத்து வருகிறார்கள். மணிவரன். சுப்பிரமணி, வங்கி ஊழியர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டீங்க. அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரையும் வருகிற 4ஆம் தேதி வரை, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கிடையில் அடுத்த கட்டமாக அந்த கொள்ளை வழக்கு தொடர்பான குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் தான் சாஸ்திரி நகர் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக கொள்ளையர்கள் பிடிபட்ட பிறகு அந்த வங்கி பணம் கையாடல் தொடர்பான விசாரணைக்காக அவர்களை காவலில் எடுக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கொள்ளையில் ஈடுபட்ட ராஜேஷ் என்பவர் ஏற்கனவே கைதாகி இருக்கக்கூடிய வங்கி காசாளரான ஓட்டுநரின் சக்திவேலின் நண்பர் என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சக்திவேலை முதல் கட்டமாக காவலில் எடுக்க காவல்துறையை திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய கொள்ளையர்களில் 4 பேரில் ஒருவர் அரசியல் பிரமுகர் ஒருவரின் மகன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவருடைய விவரங்களை காவல்துறையினர் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். மேலும் இந்த கொள்ளை வழக்கில் ஈடுபட்டுள்ள 4 பேரும் இதே போன்று பல இடங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.